குப்பைகளுக்கு நடுவுல கேட்பாரற்று தெரு ஓரத்துல என் அப்பன் முருகனை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த முருகர் செங்கல்பட்டுல இருக்காரு. திண்டிவனத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு வர்ற வழியில, அதாவது செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே இவர் இருக்காரு. பொன்னியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில் மேலே இருக்கும், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சு. அந்த கோவிலுக்கு கீழ்ப்பகுதியில தான் இவரை இப்படி படுக்க வச்சிருக்காங்க. இவர் இங்க வந்ததுக்கும் கேட்பாரற்று இப்படி இருக்கிறதுக்கும் காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இவரை செதுக்கின சிற்பி, அதாவது முன்பகுதியை செதுக்கின சிற்பி மாரடைப்பால இறந்துட்டாராம் செதுக்கிட்டு இருக்கும் போதே. ஸோ அதுக்கப்புறமாக ஒரு 4 வருடங்கள் இவரை எதுவுமே பண்ணாம அப்படியே போட்டு வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறமாக இன்னொரு சிற்பி அவராக முன் பின்பகுதி முழுவதையும் செதுக்கி முருகன் சிலையாக செதுக்கி முடித்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக கொரோனா காலத்துல போதிய அளவு ஒத்துழைப்பு இல்லாம இவரை எங்க கொண்டு போறதுன்னு இல்லாம அப்படியே அங்கேயே போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவரை எந்த கோவிலுக்காக செதுக்கினாங்க, எங்க கொண்டு போய் இவரை நிறுத்தி வைக்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியல. இன்னும் சரியான தகவல்கள் இல்ல. ஆனாலும் நான் கேள்விப்பட்ட வரையிலுமே கூடிய சீக்கிரமாக இவரை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. அதாவது செங்கல்பட்டிலேயே மலை மேல ஒரு கோவில்ல பிரதிஷ்டை பண்ண போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அவருக்கான ஒரு இடத்துல போய் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இப்படி அவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஸோ நமக்கெல்லாம் கஷ்டம்னா நம்ம அவர்கிட்ட தான் போய் நிற்போம். ஸோ அவரே இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இந்த சிலையில இன்னும் வேல் அமைக்கப்படல. அதனால இவர் முருகன் தானா என்ற சந்தேகம் கூட வருது. ஆனாலும் முருகன் சிலை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை பற்றின மேலதிக தகவல்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.